நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக இந்த விவாதம் என்பது மக்கள் நலம் சார்ந்து மண்ணெண்ணெய்க்கான மானிய விலை எப்படி இருக்க போகிறது, இது குறித்தெல்லாம் வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு நரேந்திரன், நான் உங்கள்கிட்ட தான் நான் வர வேண்டி இருக்கிறது. நீங்கள் எந்த அடிப்படையில், நான் திரும்பவும் கேட்பது, நீங்கள் இப்போ மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு, மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு நீங்கள் மானியம் தருவதாக சொல்கிறீங்க. அந்த கணக்கெடுப்பு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கணக்கெடுப்பை நடத்தியது ஒரு மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். அதாவது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நிச்சயமாக அரசாங்கத்தோட அமைப்பு நடத்திய 2014 காங்கிரஸ் அரசாங்கமா பிஜேபி அரசாங்கம் பாகுபாடு பார்க்காம இருக்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் வேறு ஒரு இடத்துல நான் படித்தேன், இதனால் பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் கிட்டத்தட்ட 94% 97% மின்சாரமே தரப்படாமல் வெறும் அந்த என்ன சொல்ல எலக்ட்ரிக் போல்ஸ் ஒயர் மட்டும் எடுத்து மின்சாரமே கொடுக்காத வீடுகள் எல்லாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது உண்மையான அடிப்படை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இது மாநில அரசாங்கத்திற்கும் இருக்குது, மத்திய அரசாங்கத்திலும் இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புவது, பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் மானியத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டுவது நோக்கம் அல்ல. மானியம் முறையாக பயன்படுத்த வேண்டும். யார் அதற்கு பயனாளியோ அவருக்கு நேரடியாக செல்ல வேண்டும். இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அது கள்ள மார்க்கெட்டில் கள்ளச்சந்தையில் விற்கப்படக்கூடாது. உங்களுக்கு இப்போ 20 லிட்டர் இல்லைங்க, 40 லிட்டர் விட 40 லிட்டர் கொடுத்து தான் ஆகணும். அரசாங்கத்தில் கடமை கொடுக்க வேண்டும். ஆனால் 40 லிட்டர் உங்கள் பேரில் கணக்கெழுதி 5 லிட்டர் நீங்கள் வாங்குவீங்க, மீது 35 லிட்டர் வெளியில் யாரோ ஒரு கம்பெனி முதலாளிக்கு விற்கிறத அரசாங்கம் எப்படி சப்சிடி பணத்தில் கொடுக்கறத வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும். ஆகவே இதை முறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம் நீங்கள். ஆகவே இந்த மானியங்கள் நேரடியாக சின்ன மக்களை சேர்ந்தாலும் மட்டுமே உண்மையான மானியங்கள் எதற்காக கொடுக்க ஆரம்பித்தோமோ, ஏழை மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆரம்பித்தோமோ அது நோக்கம் நிறைவேறும். அதை விட்டுவிட்டு மானியம் உண்மையிலே யாருக்கு மண்ணெண்ணெய் வாங்குகிறார்களோ அவர்கள் மண்ணெண்ணெய் காசு கொடுத்து வாங்குவதே இல்லை. அவர்கள் பெயரில் இருக்கின்ற போலி ரேஷன் கார்டுகள், அது எந்த மாநிலமாக இருந்தாலும் நிறைய இடத்துல அவர்கள் பெயரில் அட்டைகளை வாங்கி வைத்துக்கொண்டு, ஐயா சொன்னது போல் அட்டைகளை வாங்கி வைத்துக்கொண்டு வேற ஒரு முதலாளிகள் அதை வாங்கி கொண்டு கள்ளச்சந்தையில் விற்பது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மத்திய அரசுக்கான பார்வையில் இருந்து அது எந்த அளவிற்கு மானியம், எல்லா மாநிலங்களுக்கும் உள்ளாக நிதி ஒதுக்கீடு, நிதி சுமை, இதையெல்லாம் கணக்கிலிட்டு அது மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது என்கிற வாதத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். திரு தேசிகன், நீங்கள் ஒரு நுகர்வோர் அமைப்பு சார்ந்து ஒரு நுகர்வோருக்கான குரலாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இப்போ இவர்கள் சொல்லுகிற போது இந்த மின் இணைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எப்படி வங்கிகளுக்கு போகும்? அது மிக சரியாக போக முடியுமா? ஒரு ஆளும் அரசு கேட்கக்கூடிய கேள்வியாக, அவர்கள் எங்கு போய் மண்ணெண்ணெயை வாங்க போகிறார்கள்? அது கள்ள மார்க்கெட்டில், இதே போல கள்ள மார்க்கெட் என்று சொல்வதைப் போல அங்கும் ஏற்ற இறக்கங்களோடு மண்ணெண்ணெயின் விலை உயர்கிற பட்சத்தில் நீங்கள் நுகர்வோராக இருக்கிறதுனால அவர்களுக்கான ரைட்ஸை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய கடமை உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நீங்கள் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நியான்சஸை எப்படி பார்க்குறீங்க? பேங்க்கில் கொடுத்து அங்கே பேங்க்கில் இருக்கிற பணத்தை தனிப்பட்ட மனிதன், ஏழை மனிதன் அதை வாங்கி பிடிஎஸில் கடையில் போய் அந்த பணத்தை கொடுத்து அது கொடுக்க வேண்டியது வாங்கிறதுக்கு முடியுது. அது முடிகிறதோ இல்லை வேறு ஏதாவது முடிகிறதோ, ஏழை மக்களுக்கு சப்சிடைஸ் கெரசின் கண்டிப்பாக வேணும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாடுங்கிறதுனால நான் பேசுகிறேன், இது வந்து ஆல் இண்டியாவில் நடக்கக்கூடியது ரொம்ப மோசமாக பல இதில் இருக்குது. தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கலாம், அதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நடக்கிறது என்ன, மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், ஈவன் காய்கறியாக இருக்கட்டும், கெரசின், நிறைய விஷயம் போய் சேருதில்லை. அவங்க என்ன காரணங்கிறது வேறு விஷயம். அந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் ஏதாவது முறையில் வாங்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் சப்சிடி போகணுங்கிறதுல எனக்கு ஒரு விதமான வேறுபாடு கிடையாது. ஏழை மக்களுக்கு முடியலைன்னா அவங்களுக்கு முடிக்க வேண்டிய அவசியம். இதெல்லாம் சொல்கிறாலே நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒத்துருமே கவனிக்கல தெரியுமா? அரசு எப்பேற்பட்ட அரசு வந்தாலும் சாதாரண குடி தண்ணீர் தெரியுங்களா? குடி தண்ணீர் சாதாரண மக்களுக்கு சுத்தமான குடி தண்ணீர் வருமானம் கிடையாது. இன்றைக்கி 80% மக்கள் நல்ல குடி தண்ணீர் இல்லாமையும் நல்ல சாப்பாடு இல்லாமையும் வியாதிக்கு அவசரம்
அவங்களுடைய பணச்செலவு, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் அதில் நடக்குது. அதை கவனிக்கிறது கூட எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட். கான்ஸ்டிடியூஷன் நான் உசுறு வாழறதுக்கு சாதம் இல்லாமல் கூட இருக்கலாம் சார், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த தண்ணியை கூட ஒரு அரசும் பார்க்கறதில்ல. நான் முக்கியமாக நான் பாடுபடுறதெல்லாம் சாதாரண மக்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் பாடுபடுறது வேணும். எனக்கு அரசியலை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. கட்டாயமா நீங்க நுகர்வோர் கொஞ்சம் கூட கவலை இல்லை. மக்களுக்கு கட்டாயமாக சமூக வலைதளங்கள்ல நம்முடைய நேர்கள் சமூக வலைதளங்கள்ல நம்முடைய நேர்கள் நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள்ல நம்முடைய நேர்களினுடைய கருத்துக்களையும் நம்ம இந்த வாதத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தேவா, எந்த மாதிரியான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டிருக்கிறது? நன்றி விஜயன். இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது நிறைய கருத்துக்கள், குறிப்பாக ஒரு மண்ணெண்ணெய் விளக்க வந்து போட்டு புகைப்படமாக போட்டு பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த மண்ணெண்ணெய் மானியம் வந்து நிறுத்தப்படும் பொழுது பெட்ரோல் விலையும் மண்ணெண்ணெய் விலையும் ஒரே விலையாக தான் இருக்கும். வாழ்க மத்திய அரசின் கொள்கை, பணக்காரன் மட்டுமே உயிர் வாழட்டும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை போட்டிருக்காரு. அதற்கு வந்து ரவீந்திர குமார் சொல்லியிருக்காரு, கேஸ் சிலிண்டர் தீர்ந்தால் அவசர உதவிக்கு கை கொடுக்கறது மண்ணெண்ணெய் தான் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. காத்தவராயன் கண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, இது கார்ப்பரேட் கவர்மெண்ட், இங்கே வந்து இப்படி தான் இருக்கும், இல்லைன்னா ஒபாமா போய் ஒரு புகழ் வரா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கேட்டிருக்காரு. அதே போல் வட்டார் வந்து கேட்டிருக்காரு, வீட்டில் மின் இணைப்பு இருந்தால் ரேஷனில் மண்ணெண்ணெய் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த அறிவிப்புக்கு அவர் ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. இனி மின் இணைப்பு இல்லா வீடு வேற வாங்கணுமா, ஒரு மண்ணெண்ணெய்க்காக ஒரு மின் இணைப்பு இல்லா வீடு வேற வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. பாபு அதற்கு சொல்லியிருக்காரு, வீட்டில் மின் இணைப்பு இருந்தால் ரேஷனில் மண்ணெண்ணெய் வாங்க முடியாது, கரண்ட் இல்லைன்னா மண்ணெண்ணெய் வாங்கிக்கலாமுங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வீட்டில் வந்து மின் இணைப்பு இல்லைன்னா தான் நிறைய மண்ணெண்ணெய் வாங்க முடியுமா, இல்லை கரண்ட் இல்லைன்னா கூட மண்ணெண்ணெய் வாங்கிக்கலாமாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரேஷன் கடைகளில் இனி வந்து மண்ணெண்ணெய் கிடைக்காது அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. மானியத்தை நிறுத்த வந்து மத்திய அரசு எடுத்திருக்க முடிவுக்கு வந்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நாம் ஊரில் இல்லாத போது எல்லா பயல்களும் வந்து பணக்காரன் ஆகிட்டாங்களோ என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதே போல் வந்து ரேஷன் கடைகளில் இனி மண்ணெண்ணெய் வந்து இல்லைங்கிற அந்த கருத்தை வந்து அவ்வளோ சுலபமாக சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வீட்டில் வந்து இனிமேட்டு உலை கொதிக்காது அப்படிங்கிற கணக்கையும் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்க்க முடியுது. பொது விநியோகத்தில் வந்து மண்ணெண்ணெய் நிறுத்த முடிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு காருக்கு வந்து டீசல் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், ஏழைங்க வயிற்றில் அடிக்கிறதே ஒரு வேலையா அப்படின்னு வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து கோவில்பட்டிக்காரன் கேட்டிருக்காரு, ரேஷன் கடைகளில் மானிய மண்ணெண்ணெய் வந்து விரைவில் ரத்து அப்படிங்கிறது வந்து ஆஃப்கி பார் அல்வா கிவிங் சர்க்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஹேஷ்டேக்கு அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஒரு இதாக போட்டிருக்காரு. மண்ணெண்ணெய் விநியோகம் ரத்து, மண்ணெண்ணெய் விளக்கையே வந்து பார்க்காத கோடீஸ்வர வக்கீல்கிட்ட வந்து அமைச்சர் பொறுப்பை கொடுத்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு வந்து ஈஸ்வரன் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்காரு. கூடவே வந்து லயன் சொல்லியிருக்காரு, மானியத்தால் நிதி இழப்பு, கள்ளச்சந்தையில் விற்பனை தடுக்க வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு புறம் வந்து கருப்பு பண முதலைகளை வந்து கண்டுக்காமல் இருப்பதும், மற்றொரு புறம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து வழங்கப்படும் சலுகைகளை வந்து பறிக்க நினைப்பதும் அரசுக்கு அழகல்ல அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. விஜயன், நன்றி தேவா. ஏராளமான கருத்துக்கள். திரு ஆவடிக்குமார் சேர்த்து அண்ணன் பதில் சொல்லிட்டா சரியா இருக்கும். இப்போ மானியம் குறைக்கிறது மாநில அரசாங்கத்தில் உரிமையில் நம்ம கை வைக்கிற மாதிரி அண்ணனுக்கு எல்லா மாநில அரசாங்களும் இருக்கிற உணர்வை வெளிப்படுத்தியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் நான் முறைப்படுத்துறது சொன்ன விஷயம் தவறாக புரிஞ்சு, இன்னும் மத்திய அரசாங்கம் மானியத்தை நிறுத்த போகிறேன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். நான் இப்போ சொல்ல இந்த சோஷியல் மீடியாவோட யாருமே சொந்த பெயர்ல இல்லை, எல்லாம் புனை பெயர்ல ஏதோ எழுத வேண்டுவதற்காக எழுதிய நேர்கள் சொல்லலாம். ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சமீபத்தில் தமிழக அரசாங்கத்தில் திட்டம் அம்மா உணவகன்ற திட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த அம்மா உணவகத்தில் நாம் புரிந்து கொண்டது, அங்கே போய் நீங்கள் சாப்பிடலாம், பார்சல் கொண்டு போக முடியாது. எதற்காக அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க? உண்மையிலே யார் பசியோடு இருக்குன்னா ஏழை மக்களோ ₹1 இட்லி கொடுத்து வாங்கினதுக்காக அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வெளியில் கொண்டு போக அனுமதிச்சுக்கின்னு எல்லாம் அதே வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிப்பா, வெளியில் கொண்டு வியாபாரம் பண்ணுவான். ஆகவே உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? மத்திய அரசாங்கம் அதே போல முறைகேடுகளை தவிர்க்க என்பதற்காக வங்கியில் பணத்தை செலுத்துகிறோம், உனக்கு மண்ணெண்ணெய் வேண்டும் என்றால் வங்கியில் அந்த கணக்கை கொடுத்து விட்டு மண்ணெண்ணுடைய மானியத்தை பெற்றுக்கொண்டு மண்ணெண்ணெய் வாங்கிக்கொள், இல்லை சிலிண்டரை பெற்றுக்கொள் என்று நாம் சொல்லுகிறோம். உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் என்றால் அது என்ன வகையில் நியாயம்? அண்ணன் தான் அதுக்கு விளக்கம் சொல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயமா? அதாவது இதுல நியாயமோ அநியாயமோ இல்லை. ஒரு அரசாங்கம் என்பது இல்ல நீங்க என்ன நோக்கத்திற்காக நீங்க முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் செய்தது நல்லது, அதை நாங்கள் செய்ய போனா நீங்க இல்ல நீங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறேன். இது 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்ன சொன்னதையும் யோசித்து பார்த்து பேசுங்க, அதோட அடுத்த இடத்துக்கு போவோம். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து மானியமா அரசாங்கத்துக்கு இழப்பா
இதில் வந்து முறைகேடு நடக்குதா, முறைகேடு நடந்தால் தடுக்க வேண்டும். அதில் வந்து மாற்று முறைகேடு நடக்கிறதுனாலே ஒரு திட்டத்தை வந்து முடமாக்கும் நினைக்கிறது வந்து தவறு. நான் சொல்கிறது முறைகேடு நடந்தால் அந்த முறைகேடை தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதுக்கு தான் அரசாங்கம் முறைகேடு வந்து ஒரு நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக அந்த திட்டத்தையே நிறுத்துறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் என்னை பேச விடுங்க. அதாவது நீங்கள் உங்கள் கருத்தெல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம பதில் சொல்கிறதுக்கு என்ன விடுங்க. இதுதான். ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இன்னைக்கு மானியத்தை குறைக்குது. குறைக்கிறது மூலமாக பொருளாதாரத்தை மீட்க போகிறோன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு வராத துணிச்சல் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்குன்னு பயங்கரமாக நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு பெட்ரோல் விலை நிர்ணயம் என்பதை தனியாரிடம் ஒப்படைத்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம். அதையே குறை சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி உள்பட எல்லாம் குறை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி டீசலை அவங்க தற்காலிகமாக தான் தனியார்கிட்ட ஒப்படைத்தாங்க. இவங்க நிரந்தரமாக இனி டீசல் விலை நிர்ணயம் என்பது சர்வதேச விலைக்கு தக்கவாறு இந்தியாவில் வந்து நிர்ணயம் பண்ணலான்னு எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இப்போது என்னாச்சு, சர்வதேச அரங்கில் கச்சா எண்ணெயினுடைய விலை இன்றைக்கி பயங்கரமாக சரிஞ்சு போச்சு. ஏறத்தாழ $120 அளவுக்கு இருந்தது, குறைஞ்சது. ஆனால் இன்றைக்கி அந்த விலை பாதியாக குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் பெட்ரோல் விலை குறைஞ்சதா, டீசல் விலை குறைஞ்சதா? ஒரு சின்ன அவங்க வந்து விலை குறைப்பை பண்ணதை கூட இந்த அரசாங்கம் வரியாக போட்டு அதை கூட்டிட்டாங்க. அது மக்களுக்கு கிடைக்கல. ஒரு விலை நம்ம பெட்ரோல் தொடர்பாக நான் சொல்றேன் இந்த நிலை தான் நாளைக்கு இதே மண்ணெண்ணெய் விலை நிர்ணயம், கேஸ் விலை நிர்ணயம் அதே தனியார்கிட்ட ஒப்படைக்கப்படும். அப்போது நீங்கள் தனியார்கிட்ட தான் போய் இதை வாங்க முடியும். அவங்க சொல்கிற விலை தான் நிர்ணயிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசல் மாநில போக்குவரத்து கழகங்கள் இது ஒன்றுன பயன்படுத்துகின்றன. ரயில்வே துறை மத்திய அரசாங்கத்தினுடைய அரசு நிறுவனம் பயன்படுத்துது. ஆனால் டீசலுக்கு மானியம் கிடையாது. அதனுடைய விளைவு 1 லிட்டருக்கு 20 ரூபா கூட கொடுக்குது மாநில அரசாங்கம். மொத்தமாக கொள்முதல் பண்ண சொல்ல நம்ம பங்கில் போய் வாங்கினா 19 ரூபா குறைவு. ஆனால் அரசாங்கம் இதுக்கு வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணால் ரயில்வே துறையும் போக்குவரத்து துறையும் அதிகமாக கொடுக்குது. அது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினுடைய சாதனையாக நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் அதே நிலையை இவங்க இப்போ தொடர்ந்து எல்லாத்துலேயும் கொண்டு வராங்க. இதனுடைய விளைவு என்ன? நாளைக்கு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கில் போய் மண்ணெண்ணெய் விற்கும். ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் எஸ்ஆர் குடும்பத்தில் போய் மண்ணெண்ணெய் விற்கும். நம்ம போய் அவங்க சொல்கிற விலைக்கு அவங்க சொல்கிற விலைக்கு இவங்க வாங்குவாங்க. அரசாங்கம் 5 ரூபா 4 ரூபா மானியம் கொடுத்துட்டு அவங்க கடமை முடிச்சுன்னு போயிடுவாங்க. இப்போது இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டது மக்கள். அவங்களுக்கு இன்னைக்கு இவங்க ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் இன்னும் அவங்க நடைமுறை கொண்டு வரல, ஆலோசனையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை சொல்லி அதை வந்து ஒரு எடுத்து சொல்லணும். என்ன காரணம்னா, இந்த பொது விநியோகத்துறையை சரியாக கையாளாததான் 1967 அன்றைக்கு பக்தவச்சல் அரசாங்கம் தோல்வி அடைந்ததனுடைய விளைவு பொது விநியோகத்துறை சீரழிவு தான். அந்த ஆட்சி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வீழ்ச்சியை உருவாக்கிச்சு. இன்னும் எழுதுக்க முடியல அந்த நிலையை. அதனால இந்த பொது விநியோகத்துறை என்பது அது மக்களுடைய அதில் குறைபாடுகள் இருக்கலாம். மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்ற பல பேர் வயிறை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இதில் போய் நீங்கள் வந்து லாப நஷ்ட கணக்கு பார்க்கறத விட நீங்கள் தனியார் முதலாளிகளுக்கு வந்து சலுகை தர்றது, 1 ரூபாய்க்கு ஏக்கர் ஒரு நிலத்தை தர்றது, அவங்களுக்கு வந்து கடனை வந்து தள்ளுபடி பண்றது, அவங்களுக்கு வங்கிகளில் வந்து 600 கோடி 6000 கோடி லோன் தர்றது, அந்த மானியங்களை குறைச்சிங்கன்னா அது பொருளாதாரத்தை மீட்கும். இந்த ஏழைக்கு தர 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பு உருவாகும். திரு நரேந்திரன், நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய கருத்துக்கள் ரத்தன சுருக்கமாக நம்ம எதிர்பார்ப்பது என்பது, அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது, இனி எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை வருகிற போது வைக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க நேரடியாக மானியம் தருகிற போது, மக்கள் வெளிச்சந்தைக்கு போகிற போது அது இன்னும் பயங்கரமான பேராபத்தை சாமானியர்களுக்கு ஏற்படுத்திவிடும் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய இறுதி கருத்தை நீங்கள் அண்ணன் இங்க ஸ்டுடியோக்கு வர்றப்ப ஆவடி குமார் அவர்கள் மனசாட்சியை வீட்டில் கைட்டு வச்சுட்டு வந்ததான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் பெட்ரோலிய விலை கடந்த ஆட்சியில் ஏறிக்கொண்டு வந்தது இறங்க முகத்தில் இருந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலாக பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டது, 3 முறை டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஊரறிந்த உண்மை. ஆனால் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உற்பத்தி வரி கூட கன்சியூமருக்கு வரவில்லை. அது அந்த கம்பெனிகளுக்கு மட்டும் போடப்பட்டது. எந்த விதத்தில் மக்களை நேரடியாக அது பாதிக்கவில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் அதை விட்டு ஏதோ அரசாங்கம் மோடியோட அரசாங்கம் வந்த பிறகு விலை நம்ம ஏற்றி கொண்டு போய் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நம்ம செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்தால் தக்காளி, எங்களுக்கு வந்தால் ரத்தமா, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆகவே கொஞ்சம் மனசாட்சியோடு யோசித்து பார்த்தால் நிச்சயமாக நடக்கும். ஆட்சியில் நம்ம மீண்டும் சொல்ல வருவது இது ஒரு பரிசீலனை இருக்கிறது என்ற ஒழிய இது நிச்சயமாக அமல்படுத்த முடியாது. ஏனென்றால் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நாட்டுடைய மக்கள் 2019 வருஷம் மகாத்மா காந்தியுடைய 150வது பிறந்த நாளிலே வீடற்ற, அதாவது நான் சொல்றது மோல்டிங் வீடு, முழுமையான வீடுகள் இல்லாத நிலைமை உருவாக்க வேண்டும் நினைக்க நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளை உபயோகப்படுத்துகின்ற மண்ணெண்ணையிலோ ரேஷன் அரிசியிலோ கை வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற ஒழுகல் லீக்கேஜஸை முழுக்கமாக அடைக்க வேண்டும், கள்ளச்சந்தையில் இருப்பதை, கள்ள மார்க்கெட்டில் போவதை தடுக்க வேண்டும் நோக்கத்திற்காக, அதற்காகத்தான் இது மானியத்தை நேரடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து கள்ளச்சந்தையை தடுக்க வேண்டியதும் பதுக்களை தடுக்க வேண்டியது மாநிலத்தினுடைய அதிகாரம். இதை மத்திய அரசாங்கம் செய்ய முடியாது, அதை அரசியல் சட்டம் அனுமதிக்காது. இதுவே வந்து ஒரு அத்துமீறல். ரெண்டாவது, இவங்க வந்து இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையினுடைய விற்பனை வரியை உயர்த்தியிருக்கிறார்கள் 3%. 2 முறை 3% உயர்ந்திருக்கிறது. டீசல் வரி 3% உயர்ந்திருக்கிறது. இவங்க பால் விலையினுடைய கொள்முதல் விலையை உயர்த்தினா கண்டிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. பால் விலையை உயர்த்தினா மக்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். திரு ஆவடிக்குமார், திரு நரேந்திரன், நமக்கு நேரம் போதல. ஐயாட்ட நான் கேட்கக்கூடியது இறுதி கருத்தாக, இந்த நேரடி மானியம் ஒரு நுகர்வோராக நேரடியாக வங்கி பண பரிவர்த்தனை நடக்க போகிறது, இது நுகர்வோருக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இறுதி கருத்தை நீங்க சொல்லலாம். இதை இவ்வளவு ஈஸியாக சொல்ல முடியாது சார். இது வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கொடுத்த பணத்து மூலமாக ரேஷன் கடையில் மானிய விலைக்கு கிடைக்கிற கெரசின் கிடைக்க முடிஞ்சதுன்னா அதுதான் கரெக்ட். நிச்சயமா, கட்டாயமாக ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு விவாதம் தான். ஒரு சாமானியனினுடைய அடித்தளத்தில் இருந்து தான் 3 பேருமே வாதிக்க வேண்டிய இடத்திற்கு இருக்கிறீர்கள். மத்திய அரசினுடைய பார்வையாக இருக்கட்டும், மாநில அரசினுடைய பார்வையாக இருக்கட்டும், நுகர்வோரினுடைய பார்வையாக இருக்கட்டும், எல்லா பார்வைகளும் சாமானியனை நோக்கித்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்கிற இறுதி கருத்தோடு நாம் விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நல்இரவாகட்டும்.